ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வரப்போகிற தீபாவளிக்கு ஸ்பெஷலான ஒரு சூப்பரான டேஸ்டான பாதுஷாங்க. இந்த பாதுஷா ஒரு ஈஸியான ரெசிபிங்க. பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க. இது மினி பாதுஷா, பட்டன் பாதுஷா எப்படி வேணாலும் சொல்லலாங்க. இதை சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக உள்ள லேயர் லேயராக வரதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க இந்த பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கணும். தயிர் நல்லா புளிக்காமல் இருக்கணும். தயிர் நல்லா புளிச்சிருந்தால் பாதுஷா டேஸ்ட் மாறி போயிடும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். கடையிலலாம் வாங்கினா டால்டா போடுவாங்க. நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால நெய் போட்டுக்கலாம். இந்த நெய் போடுறதுனால பாதுஷா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் சுகர் முழுசாக போடக்கூடாது, பொடிச்சு வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா மாவோட கலங்கும். 1 பிஞ்ச் ஆப்ப சோடா. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கிடணும். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிடணும். இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாத கலக்கிட்டு இப்போ நம்ம மைதா 1 கப் மைதா போட்டுக்கலாம். 1 கப் மைதா. பாருங்கள், மைதாவை போட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இப்போ ஜென்டிலாக பிசையணும். நல்லா ரஃப்பாக அமுத்தி பிசையக்கூடாது. இதுக்கு இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே மாவு பிசைச்சிடலாம். பிசையும்போது இந்த மாதிரி பிசையணும். ஈவனாக எல்லா இடத்துலையும் இப்போ மைதா போட்டுட்டு நான் நல்லா கலக்கிட்டேன். மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட இதே அளவு டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிடிச்சா இப்படி பிடிபடுற அளவுக்கு வரணும். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிடணும். சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிடணும். இப்போ இந்த மாவை 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். மாவு ஊறிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இது சர்க்கரை பாகு செஞ்சிடலாம். இப்போ 1 கப் மைதாவுக்கு 1 கப் சர்க்கரைங்க, 1/2 கப் தண்ணிங்க. 1/2 கப் தண்ணி சர்க்கரை பாகு செஞ்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக ஒரு ஏலக்காய் பவுடர் 1 பிஞ்ச் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த சர்க்கரை பாவு அரை கம்பி பதம் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிடலாம். அப்போ தான் லேயர் லேயராக வரும். பபுள்ஸ் நல்லா கிளம்பும். அப்போ லேயர் லேயராக வரும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி இந்த மாதிரி நடுவில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ சூடான எண்ணெயில் இப்போ இந்த உருட்டி வச்சுருக்க உருண்டைங்களை போட்டு எடுத்துக்கலாம். இப்படி எல்லா உருண்டையும் நல்லா முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். இப்போ இந்த பாதுஷாவை வறுத்து எடுத்த பாதுஷாவை நம்ம சக்கரை பாகில் போடணுங்க. இப்போ பாருங்கள், டேஸ்டான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும்.
தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.